நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி தீத்து முதல் அதிகாரம் வசனம் 16. டைட்டஸ் சாப்டர் 1 verse 16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகள்னாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் கிரேத்தா தீவில் இருக்கிற மக்களை குறித்து பவுலடியார் தீத்துக்கு எழுதின நிருபத்தில் குறிப்பிடப்பட்டதாக இருக்கு. இதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்வதற்கு இதனுடைய பின்னணியிலிருந்து பார்க்கும்போது தெளிவாக புரியும். ஊழியத்தின் நிமித்தம் தீத்துவ பவுலடியார் கிரேத்தா தீவுல விட்டுருக்காரு. அங்க மூப்பர்களை எப்படி நியமிக்கணும், சில ஒழுங்குமுறைகளை எப்படி கை கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்த நிருபத்துல தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. அப்படியாக குறிப்பிட்டு வந்த பகுதியில இந்த கிரேத்தா தீவினர் எப்படிப்பட்ட ஜென்ம சுபாவங்களை உடையவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதே அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லியிருக்கிறாங்க. கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்கள் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறான். இந்த வசனத்துல குறிப்பிட்டபடியாக கிரேத்தா தீவின் மக்கள் அடிக்கடி பொய் பேசுபவர்களாகவும் துஷ்டமான காரியங்களை செய்கிறவர்களாகவும் பெருவயிற்று சோம்பேறிகளாகவும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்தபடியா இருக்கிற மக்கள் யூதர்களுடைய கட்டுக்கதைகளை கேட்டு சத்தியத்தை விட்டு வழி விலகி போய் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்காதபடிக்கு அவர்களிடத்துல கண்டிப்பா இருக்கும்படியாக பவுலடியார் எழுதுறாரு. இப்படியாக ஜென்ம சுபாவத்துல ஊறி போன மக்களுக்கு கட்டுக்கதைகளை சொல்லி தவறான உபதேசத்தை பண்ணும்போது சத்தியத்தை விட்டு விலகுகிறவர்களாக மாறி போறாங்க. அப்படியாக இருக்கும்போது அவங்க தேவனை அறிந்திருக்கிறோம்னு நினைச்சாலும் நிச்சயமாக அவங்க தேவனை அறிந்து கொள்ளங்கிறது அவங்களுடைய கிரியைகள்னாலே வெளிப்படும். அதாவது அவங்களுடைய நடக்கையிலிருந்து நாம விளங்கி கொள்ள முடியும். அந்தபடியாக தேவனை அறியாதவர்கள் எப்படி கீழ்ப்படியாமலும் நற்கிரியை செய்ய ஆகாதவர்களுமாக இருக்கிறாங்களோ அப்படியான நடக்கைகளை காண்பிப்பவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி தேவனை அறிந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு நடக்கைகள்ல தேவனை பற்றின அறிவு இல்லாதபடி நடந்து கொள்ளும் போது அவங்க நிச்சயமாக சத்தியத்திற்குள்ளார நிலைநிற்பவர்களாக இருக்க மாட்டாங்க. இதற்கு காரணம் தவறான உபதேசங்களுக்கு செவிசாய்த்த தவறான சுபாவங்களுக்குள்ளாரையே நிலைத்திருக்கிறது. எப்பொழுதுமே தேவனை அறிந்து கொள்வது என்பது நம்முடைய ஜென்ம சுபாவம் மாறி அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு மறுரூபப்படுவது. அந்த மறுரூபப்படுகிற அனுபவம் நமக்குள்ளார ஒவ்வொரு நாளுமே காணப்படணும். நான் முற்றிலும் தேர்ந்தவனானேன்னு சொல்லிட்டு என்னால சொல்லிக்கொள்ள முடியாதுன்னு பவுலடியார் தாமே சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில தேவனை அறிந்து கொண்டோம்னு சொல்லிட்டு நாம எந்த விஷயத்திலாவது தேர்ந்தவர்களாக மாறிட்டோம்னு சொல்ல முடியுமா? அப்போ இந்த மாற்றமானது கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய நடக்கைகள்ல விளங்குகிறபடியா இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் நாம தேவனை அறிந்து கொண்டிருக்கோங்கிறதுக்கு அர்த்தமா இருக்கும். அப்படி இல்லாம நாம தேவனை அறிந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்முடைய ஜென்ம சுபாவங்களும் மாறாம நம்முடைய கிரியைகள்னால, அதாவது நம்முடைய நடக்கைகள்னால எந்த ஒரு மாற்றமும் உண்டாகாம இருந்ததுன்னா நாம தேவனை அறிந்திருக்கிறோம்னு சொல்லவே முடியாது. இப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்க தேவனை அறிந்து கொண்டோம்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுடைய நடக்கைகள்ல அதை வெளிப்படுத்தாதவர்களாக இருக்கிறாங்க. இதற்கு காரணம் அவங்க ஜென்ம சுபாவத்தை மாற்ற வேண்டிய சத்தியத்தை அவங்க சரியாக பெற்றுக்கொள்ளாததுனால தவறான உபதேசங்களுக்கு செவிசாய்ப்பதும் சத்திய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்காமல் இருப்பதும் அவங்களை இன்னும் மறுரூப அனுபவத்திற்குள்ளார கொண்டு போகாம இருக்கு. அப்படிப்பட்டவங்க கிறிஸ்தவர்கள்னு பேர் கொண்டிருக்கலாம், ஆனா தேவனை அறியாதவர்களாகவே இருக்கிறாங்க. அந்தப்படியான ஜனங்களாக நாம ஒரு நாள் இருக்கக்கூடாதுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாரு. அதற்காகவே கிரேத்தா தீவினர் எப்படி ஜென்ம சுபாவங்களுக்குள்ளார இருந்த யூதர்களுடைய கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்த்து சத்தியத்தை விட்டு விலகி போனாங்களோ அந்தப்படியாக நாம தவறான உபதேசங்களுக்கும் கள்ள போதகங்களுக்கும் செவிசாய்க்காம அவரை அறிந்து கொண்டவர்களாக இருக்கணுங்கிறத இந்த பகுதி காண்பிக்குது. அந்தபடியாக நாம தேவனை அறிந்து கொண்டோமே ஆனால் சத்தியத்திற்கு செவியை சாய்த்து கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக நடக்கைகள்ல, அதாவது நம்முடைய நற்கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். அந்தபடியான நற்கிரியைகள் செய்ய தகுதியுள்ளவர்களாகவே வசனம் நம்மை மாற்றக்கூடியதாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனமும் சொல்லுது இல்லையா? ஏன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கு. அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு?
தேவ மனுஷன் எல்லா நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக மாறும்படிக்கு. அதற்காகவே அந்த உபதேசம் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களா இருக்கிறதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்தபடியாக சத்தியமாக இருக்கிற அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதே அவரை அறிந்து கொண்டதற்கான அடையாளமாக இருக்கு. அதையே நமக்கு 1 யோவான் 2வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனம் காண்பிக்குது. அந்தபடியாக தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை அறிந்தவர்களாக நாம் நடக்கிறோமா, இதை நாம் நிதானிச்சு பார்க்கணும். அதற்காகவே இந்த பகுதிகளும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு தேவனை அறிந்திருக்கிறோம்னு சொல்லி அவருடைய கற்பனைகளுக்கு செவிசாய்த்து நடக்கைகள்னால அதை வெளிப்படுத்த அவரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை அறிந்திருக்கிறோம்னு சொல்லி உம்முடைய கற்பனைகளின்படி நடக்காம எங்களுடைய சுயேஷத்திற்கு விடப்பட்டவர்களாக மறுரூபப்படாதவர்களாக இருந்தோமே, ஆனால் அது உம்மை அறியாமல் இருக்கிறத வெளிப்படுத்துதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்க சுபாவத்துல மாற்றமுள்ளவர்களாக, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக, சரியான உபதேசத்துல நிலைநின்று சத்தியத்திற்கு செவிசாய்ப்பவர்களாக இருக்க தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்கப்பா. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.